எல்லாரும் நமஸ்காரம். இன்னைக்கு மகாபாரதம் எபிசோட் 95. இன்னைக்கு முதல் நாள் யுத்தம் சண்டை ஆரம்பிச்சுடுது. மகாபாரத யுத்தம் குருஷேத்திரத்துல இன்னைக்கு முதல் நாள் யுத்தம் ஆரம்பிச்சுடுது. முதல் நாள் யுத்தத்துல பீஷ்மர் பூந்து விளையாடுறார். பீஷ்மர் பாண்டவ சேனையை தாங்க முடியாத பாண்டவ சேனையெல்லாம் பயந்து ஓடுறது. பீஷ்மருடைய இதை பார்க்குறான். அப்போதான் இந்த துரியோதனன் பார்க்குறான் பீஷ்மருடைய சக்தியை. இது வரைக்கும் பீஷ்மருடைய சக்தி அவன் பார்த்ததில்லை. பீஷ்மர் சக்தி வாய்ந்தவர். அவரோட வீரம் ரொம்ப தண்ணி கிணற்ற வீரம் வருதுன்றது தெரியும். ஆனால் சண்டையை பார்த்ததில்லை. இப்போ நேராக பார்க்குறான். முதல் நாள் யுத்தத்தில் பீஷ்மரோட இது பார்த்த உடனே சந்தோஷப்படுறான். ஆஹா, பீஷ்மர் நம்ம நல்ல காலம் பீஷ்மரை நம்ம சேனாதிபதியாக்கணும். பீஷ்மர் பூந்து போகிற இடம்லாம் காலி பண்ணுறார் பாண்டவ சேனைகளை. பாண்டவ சேனைகளே கம்மி, அதே இவர் போந்த இடத்துல ரத்த ஆறு ஓடுறது. அப்படியே பிள்ளைய அப்பாவும் பிள்ளையும் மாமனும் மருமகனும் மருமகனை மாமனும் மாமாவை மருமகனும் அவன் கொள்றான். ஏன்னா சண்டைன்னு வரும்போது அப்படி தானே, அது தெரியாது. யார் எல்லாம் உறவுக்காரா தானே, ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் தானே எல்லாரும். பீஷ்மரோட ரதம் ஓடின வழியெல்லாம் ரத்த ஆறு ஓடுறது. எல்லாரையும் அறுத்து போட்டு போறார். இந்த மாதிரி போகிறத பார்த்த உடனே பீஷ்மரை தடுக்கவே முடியலையே உடனே என்ன பண்ணுறான், அபிமன்யு வரான். அங்கேருந்து அபிமன்யு பீஷ்மரை எதுக்குறான். அபிமன்யுவோட போர்னா சாதாரண போர் இல்லை. அபிமன்யு ரொம்ப சர்வசாதாரணமாக பீஷ்மரை எதுக்குறான். பீஷ்மரோட கொடியை அறுத்துடுறான். பீஷ்மரை எதிர்த்து அபிமன்யு பண்ண சண்டை போட்டதை பார்த்த உடனே மேலேருந்து தேவர்கள்லாம் பார்த்துட்டு இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி கூட ஒரு சண்டை போடுறானே, இவன் இவ்வளோ சின்ன பையன், இருக்கிறதுலையே சின்ன பையன், அவன் தான் வீரன், இருக்கிறதுலே வயசானவர் பீஷ்மர். அவரை எதிர்த்து இவன் சண்டை போடுறான். பீஷ்மருக்கும் உள்ளுக்குள்ள சந்தோஷமா இருக்கு. ஆகா, நம்ம எள்ளு பேரன் தானே அது. உங்களுக்கு விசித்திர வீரியனுக்கும் இவன் அண்ணா தம்பி ஒரு முறை தானே ஆகணும். விசித்திர வீரியனோட புள்ள திருதராஷ்டிரன், பாண்டுவோட புள்ள அர்ஜுனோட புள்ள இவன் அபிமன்யு. அப்படின்றப்ப 4-5 தலைமுறை இடத்துல நம்ம எள்ளு தாத்தாவை எடுத்து சண்டை போடுறமேன்றது இவருக்கு. நம்ம கொள்ளு எள்ளு பேர் இவ்வளவு நல்லா சண்டை போடுறானேன்னு பீஷ்மருக்கு அதுவும் இருக்கு. ஆனா பீஷ்மரை அவன் ரொம்ப அபிமன்யு பீஷ்மரை ரொம்ப சர்வசாதாரணமா இருக்கான். அபிமன்யுவோட கொடி காரணிக மரம். காரணீஸ்வரர் கோயில் நீங்க இன்னைக்கு கூட சைதாப்பேட்டில் இருக்கு பாருங்க, அதுதான் காரணிக மரம்னா வில்லோ மரம் தான் அபிமன்யு கொடியோட அடையாளம். ஒவ்வொரு ரத மகாரதர்களும் அவ கொடி ஏற்றிட்டு தேர்ல. அதில் அபிமன்யு ஏற்றிட்டு இருக்கிறது காரணிக மரம்ன்றது வில்லு மரத்தோட கொடியை ஏற்றிட்டுப்பான். வில்லு மரத்தோட கொடி தான் அவங்க மேலே பறக்கும். அபிமன்யு சர்வசாதாரணமாக எதுப்பான் எல்லாரையும். அபிமன்யு ஒரே அம்புல கிருதவர்மனை தடுத்துருவான். கிருதவர்மன் சண்டைக்கு வரவனே கிருதவர்மன் தடுத்துருவான். 5 பானத்தை விட்டு சல்லியனை தடுப்பான். சல்லியனை ஒன்றும் பண்ண முடியாது. சல்லியனை தடுப்பான். 5 பானத்தை விட்டு தடுப்பான். அப்புறம் பீஷ்மர் 9 பானம் விட்டு பீஷ்மரை இது பண்ணுவான். பீஷ்மரோட கொடி மரத்தையெல்லாம் அறுத்துருவான். பீஷ்மரோட குதிரையெல்லாம் கொண்டுடுவான். பீஷ்மரோட வில்லையெல்லாம் குடிச்சிருவான். அந்த மாதிரி அவனோட சண்டையை பார்த்து பீஷ்மர் எடுத்து சண்டை போடுவார். இருந்தால் கூட தன்னோட பேரன் இப்படி ஒரு சண்டை போடுறான்னே அவருக்கு அது ஒரு இன்பமாக தான் இருக்கும். அவனோட இதெல்லாம் பார்ப்பாரு. அவனோட சண்டையெல்லாம் கிருபரை வில்ல ஓடிச்சு கிருபரை அப்படியே நட்டாத்தில் நிற்க விட்டுருவான் அபிமன்யு. கிருபரை என்ன பண்ணுறதுனே புரியாது. கிருபர் பீஷ்மருக்கெல்லாம் ஆச்சாரியர். அவர் சேனாதிபதியாக இருந்தவர். அர்ஜுனனுக்கு ஆச்சாரியன், அப்பாவுக்கு ஆச்சாரியன். அவரை ஓட விடுவான். அதெல்லாம் பண்ணுவான், துரியோதனன் பண்ணுவான். பீஷ்மருடைய பனமர கொடி, பீஷ்மரோட கொடி பனமர கொடி. இவனுடைய கொடி வில்லுமர கொடி. பீஷ்மருடைய கொடி பனமர கொடி. பீஷ்மரோட பனமர கொடியை அறுத்துருவான் ஒரு பில்லை விட்டு அபிமன்யு. அதை பார்த்த உடனே பீமன் பீஷ்மரோட கொடிமரம் அறுந்து விடுறத உடனே இவருக்கு பீமனுக்கு சந்தோஷமா இருக்கும். சிம்மநாதம் பண்ணுவான். அவன் பீமன் சிம்மநாதம் பண்றான்னா அந்த இடத்துல ஒன்று யாருக்காவது ஆபத்து இருக்கும், இல்லைன்னா ரொம்ப சந்தோஷமான இருக்கும், இல்லை ரொம்ப துக்கப்படக்கூடிய விஷயமா இருக்கும். சிம்மநாதம் பண்ணுறதே பொதுவாக ஜெயமாக இருக்கும்போது தான் பண்ணுவான். எதிராளியில் பெரிய துக்கம் ஏற்படுதுன்னா அப்போ சிம்மநாதம் பண்ணுவான்.
அர்ஜுனனுடைய சிம்மநாதம் கேட்டா ஏதோ ஒரு விபரீதம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இவன் வந்து அந்த மாதிரி ஒரு சிம்மநாதத்தை பண்ணுவான். அர்ஜுனுடைய சிம்மநாதத்தை கேட்ட உடனே கௌரவ படைகள்லாம் வந்து உஷாராயிடும். இதை வந்து அபிமன்யு வந்து பெரியப்பாவோட சிம்மநாதத்தை கேட்ட உடனே இன்னும் உற்சாகமாட அவன் இன்னும் பயங்கர சண்டை போடுறான். பீஷ்மரோட ஆற்றலை பார்த்து அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி நிற்கிறார். இப்படி கூட ஒருத்தரால சண்டை போட முடியுமா? இவன் சின்ன பையன், எவ்வளோ சின்ன பையன், என்ன அழகாக சண்டை போடுறான், எப்படி அது பாட்டுக்கு எல்லாத்தையும் சமாளிக்கிறான். இவன் தன்னோட பலம் அது எல்லாத்தையும் பீஷ்மரை அவருடைய பலம் எல்லாத்தையும் திரட்டி தான் அபிமன்யு எதுக்குறார். அபிமன்யு வந்து பீஷ்மர் தாக்க ஆரம்பிச்சு அப்புறம் தான் அபிமன்யுவை தாக்க ஆரம்பிச்சார். இவனை விட்டா இவன் ஒரு வழி ஆகிடும், இவனை கொஞ்சம் மடக்கணும், இவனை அடிக்கணும்னு இவனை திருப்பி அடிக்கிறார் அபிமன்யு அவரை பீஷ்மருடைய பானங்கள் தாக்க ஆரம்பிச்ச உடனே இதை பார்த்த உடனே அந்த விராடன் உத்திரன் எல்லாரும் வந்துடுறான். விராடன், உத்திரன், திருஷ்டத்யும்னன், பீமன் எல்லாரும் ஓடி வந்து அபிமன்யுவை சூழ்ந்துட்டு பீஷ்மர் இருக்கிறான். பீஷ்மர் இருக்கும்போது பீஷ்மர் என்ன பண்றாரு, அபிமன்யு வந்து சின்ன பையன் இல்லை, அபிமன்யு விட்டுருக்காரு. விராடன் இந்த திருஷ்டத்யும்னன் அவளையெல்லாம் எதுக்குறாரு. அவளெல்லாம் பெரிய ரதர்கள் தானே, அவளெல்லாம் பெரிய சண்டைக்கார பெரிய வில்லாளிகள் தானே, அவளை எதுக்குறாரு. அவளை எதிர்த்து சண்டை போட்டுருக்காரு. நடுவில் அந்த சண்டை அங்கே அப்படியே பணத்துக்கு நடுவில் உத்திரன் வந்து அவரை காப்பாற்றுறதுக்கு போனவன் என்ன பண்ணுறான், சல்லியன் பக்கத்தில் இருப்பான். சல்லியன் வந்து பீஷ்மருக்கு சப்போர்ட்டாக வருவான். சல்லியன் வரும்போது சல்லியனை எடுப்பான் உத்திரன் வந்து சல்லியனை எடுத்து பயங்கர சண்டை போடுவான். சல்லியனை வந்து நகர விடாத போடுவான். உத்திரன் யாருன்னா பயந்துட்டு ஓடினவன். அந்த இதில் அந்த அஞ்ஞானவாசத்தில் உத்திரன் வந்து இவரோட படைகளை எல்லாம் பார்த்து பயந்துட்டு ஓடினவன். அவனை வந்து பெரிய வீரனா மாத்தினான் அர்ஜுனன். அவன் என்ன பண்ணுவான், இவனை எதிர்ப்பான், சல்லியனை எதிர்ப்பான். சல்லியனை எதிர்த்து சல்லியனை தணர விடுவான். சல்லியனுக்கு ஒரு சாபம் உண்டு. சல்லியனுக்கு அவனை எதிர்த்து சந்தோஷமா நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா, அவனை எதிர்த்து சண்டை போடும்போது நீங்க வந்து வீராவாசத்தோட பண்ணீங்கன்னா உங்க வீரத்துல பாதி அவனுக்கு போயிடும். நீங்க வீராவாசமே போகக்கூடாது, சர்வசாதாரணமா இருக்கணும். உங்க மனசுல வந்து நீங்க எதையும் நினைக்காம இருந்தாதான் சல்லியனை கொல்ல முடியும். இவனை கொல்லணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களோட வேகத்துல பாதி அவனுக்கு போயிடும். இது மாதிரி சல்லியன் ஒரு வாரம் வாங்கியிருக்கான். சல்லியன் என்ன பண்றான், இந்த உத்திரன் வீராவாசமா அவனை எதிர்ப்பான் பாருங்க. எதுக்கும்போது சல்லியன் என்ன பண்ணுவான், உத்திரனை ஒரு சக்தி பானத்தை ஒன்று விடுவான். விட்ட உடனே உத்திரன் வந்து விழுந்துருவான். உத்திரன் செத்து போயிடுவான். உத்திரன் செத்து போயிட்டான உடனே அவனுடைய தம்பி இருக்கான் சுவேதன் ஒருத்தன், அவன் வரான். உத்திரனோட தம்பி விராடனுடைய இன்னொரு பிள்ளை. அவன் என்ன பண்ணான், உத்திரனை கொண்டுட்டான உடனே அவனால் தாங்கவே முடியாது. அவன் வந்து பயங்கரமா சண்டை போடுவான் சல்லியன்கிட்ட. அவன் சண்டை போடுறதை பார்த்த உடனே பீஷ்மர் என்ன பண்ணுவார், இவாளையெல்லாம் எதுக்கதையெல்லாம் விட்டுட்டு இந்த சுவேதனை எதிர்ப்பார். சுவேதனை எதிர்த்து சண்டை போடுவார். சுவேதன் வந்து அவன் அனாவசியமாக சண்டை போடுவான். எல்லாரையும் இவன் தயார் பண்ணியிருக்கான். சுவேதனை தயார் பண்ணது வந்து இவன் தான், அர்ஜுனன் தான். அர்ஜுனன் என்ன பண்ணுறான், சுவேதனை செமையாக தயார் பண்ணுறான். சுவேதன் வந்து எல்லாரையும் போயிட்டு வந்துறான். சல்லியன் எல்லாரையும் சல்லியனை விரட்டி விட்டுறான், ஓட விடுறான். இவன் என்ன பண்ணுறான், பீஷ்மரை இருக்கிறான். பீஷ்மரை எடுத்து பீஷ்மரோட கொடிமரத்தை அறுத்துடுறான். கொடிமரத்தை அறுத்துட்டு அடுத்தது பீஷ்மரோட குதிரை இல்லை தேர்ப்பாகன், அவனுடைய தேர்ப்பாகனோட கொடியை அறுத்துடுறான். தேர்ப்பாகனையும் கொண்டு விடுறான். இவனோட தேர்ப்பாகனுடைய சேர்த்து அழிச்சிடான். அவனுடைய தேர்ப்பாகனையும் சேர்த்து தேரை குதிரையோடு சேர்த்து அழிச்சிடான். அழிச்சு இது பண்ண உடனே பீஷ்மர் பண்ண தேர் போறது தேர் அழியறதுன்னு தெரிஞ்ச உடனே தேர்ல இருந்து குதிச்சு தப்பிச்சிடுறாரு. தப்பிச்ச உடனே பீஷ்மருக்கு என்ன பண்றதுன்னே புரியல. இன்னும் இப்படி சண்டை போயிட்டு இருக்கேன்ட்டு என்ன பண்றாரு, பீஷ்மர் ஒரு ஆயுதத்தை சுவேதன் மேல விடுறாரு. விட்ட உடனே சுவேதன் வந்து பலியாயிடுறான். சுவேதனும் செத்து போயிடான். சுவேதன் செத்து போன உடனே அன்னைக்கு ஈவினிங் ஆயிடுறது. பீஷ்மருடைய சண்டை அலாதியா இருக்கு. தர்மர் நடுக்கி போறாரு. ஐயோ என்ன பீஷ்மர் இப்படி இருக்காரு, இந்த மாதிரி சண்டை போடுறாரு இவர்னு. பீஷ்மருடைய சண்டையை அவனுக்கு தெரியுமே வழி தர்மருக்கு நேராக பார்க்கறதுன்றது. எல்லாருமே பீஷ்மருடைய வேகத்தை, பீஷ்மருடைய அந்த சாமர்த்தியத்தை, சாதுரியத்தை, போர்த்திறனை வந்து எல்லாருமே இப்போதான் பார்க்குறேன். மற்றபடி பீஷ்மரோட வந்து யாரையும் சண்டை போட்டு பார்க்கலையே. அம்பாதி இது பண்ணும்போது சால்வ நாட்டு அரசனை சால்வனை எதிர்த்து சண்டை போடுவார். அங்கே போய் அந்த சால்வ நாட்டு எல்லாத்தையும் அந்த பொருட்களை கவர்ந்துட்டு வர்றதுக்கு போவார். அப்போ 56 ராஜாக்களே இருப்பார். அதுக்கப்புறம் யாரும் பீஷ்மருடைய வேகத்தை பார்த்தது இல்லையா.
பீஷ்மருடைய வேகத்தை பார்த்து எல்லாருமே பயப்பட்டார். துரியோதனனுக்கு தாங்க முடியல சந்தோஷம். ஆகா, பீஷ்மர் அருமையாக சண்டை போடுறாரு, இவரால் தான் நமக்கு இந்த இது நமக்கு ஜெயிச்சோம், இவர் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு கவலையே கிடையாது, இவரை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அவன் அதுலேயே இடம் போட்டுறான். பீஷ்மரோட சண்டை போடுறதை பார்த்து பீஷ்மரை வந்து கேவலமாக ட்ரீட் பண்ணான் இல்லையா கர்ணன். வயசானவன் கிழவன் ஒருத்தர் இப்போ கர்ணன் சொல்லுவான், வயசானவர் கிழவன்றது கரெக்டு, அவனோட அனுபவங்கள்லாம் நமக்கு தேவைதான், அதுவும் ஒரு லிமிட் இருக்குன்னுவான். ஒரு லிமிட்டை தாண்டி ரொம்ப வயசாகிட்டு 90 வயசு 100 வயசுல வந்து மற்றவாளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தா 95 வயசுல அவ அப்பாடே சேட்டமா இருக்கு. அப்போ அவள் வந்து அடுத்த ஜென்மம் எடுத்து அதனோட பாலபருவத்தை அடையிறான். அப்போ அவள் குழந்தையாதான் ஆயிடுறான். அதுதான் சொல்றாரு. அதுதான் சொல்லுவான், அந்த மாதிரி குழந்தையா கர்ணன் சொல்லுவான், அது மாதிரி குழந்தை மாதிரி ஆயிட்டாரு இவர் பீஷ்மர். இவர்கிட்ட சக்தி இருக்குன்ற நீ, இவர்கிட்ட என்ன சக்தி இருக்கு, இவரால் என்ன பண்ண முடியும், இவரை போய் இந்த கிழவன் சொல்றத போய் கேட்டுட்டு இருக்கேன்னு இந்த பீஷ்மருக்கு எதிரியே சொல்லுவான் துரியோதனன்கிட்ட. அதுக்கெல்லாம் பதில் சொல்றாரு பீஷ்மர். இந்த சண்டையில முதல் நாள் சண்டையில பீஷ்மர் வந்து புவந்து விளையாடுறார், எல்லாத்தையும் எல்லா ரதங்களை எல்லாம் கொண்டு வருவார், எல்லாத்தையும் அவரோட வேகம் எல்லாத்தையும் காட்டுறாரு. அவரை வந்து அவர் அடிச்ச வேகத்தை போயிருந்தா அவர் அன்னைக்கே அந்த பாரத யுத்தத்தை முடிச்சிருப்பார். அவரை வந்து தடுத்தது அபிமன்யு தான் அவரை எதிர்த்து தடுத்தான். அவரை எதிர்த்து அசாத்திய சண்டை போடுறோம். அவர் பீஷ்மரை எதிர்த்து சண்டை போடுறது சாதாரண விஷயம் இல்லை. அபிமன்யு பெரிய சண்டை போடுறான், பீஷ்மரை எதிர்த்து சண்டை போட்டு எல்லாம் முடிக்கிறான். சண்டையில வந்து பீஷ்மர் வந்து அப்படியே அவருக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், தன்னோட பேரன் இப்படி சண்டை போடுறான்ட்டு. ரெண்டாவது சின்ன பையன், நாங்கள் பார்த்தாலே பால் வட்டிக்கிற முகமா இருக்கு, ஆனா சண்டை வந்து பிரமாதமா போடுறான். இவ்வளவு சின்ன பையனுக்கு இவ்வளவு சக்தி இருக்கு, இவ்வளவு நான் பாடுறானேன்னு ஆச்சரியப்படுறார் பீஷ்மர். அவரோட பாரதியெல்லாம் தடுத்துட்டு இருக்காரு, அவரால் தடுக்கவே முடியல. அவரோட வேகத்தை கட்டுப்படுத்துறான், அவரை நிறுத்துறான், பாதி வழியில் தடுத்து நிறுத்துறான். அவரை தடுத்து நிறுத்தின உடனே தான் சல்லியன் வரான் அந்த இடத்துல அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. சல்லியன் வந்து தான் என்ன பண்றான், அந்த இவனை உத்தரனை கொண்டு விடுறான். அங்கே வந்து உத்தரனை கொண்ட உடனே தான் சுவேதன் அங்கே வரான். உத்தரனோட தம்பி அவனும் பெரிய வில்லாளி. அவன் என்ன பண்றான், அவன் வந்து எல்லாரையும் எதுக்குறான். அவன் வந்து பீஷ்மரை அந்த அவரோட எல்லாம் உடைச்சிருவான், தேரையெல்லாம் உடைச்சிருவான். தேர்ப்பாகனோட தலையை அறுத்துருவான், தேர்ல அந்த குதிரைகளை எல்லாம் கொண்டுடுவான், தேரையும் அப்படியே எரிஞ்சு போறதுக்கு அம்பு விட்டுருவான், தேர் எரிஞ்சு போயிடும். பீஷ்மர் சாமர்த்தியமே அதை முன்னாடியே தெரிஞ்சு குதிச்சிருந்தார், கீழே குதிச்சதுனால தப்பிச்சிடுறாரு. தப்பிச்ச உடனே பீஷ்மருக்கு வந்து என்ன இந்த மாதிரி இருக்கான்ட்டு என்ன பண்றாரு, இவனை எப்படியாலும் அவனை கொல்றதை தவிர வேற வழி கிடையாதுன்னு ஒரு அம்பு விடுறாரு. அவனோட சக்தி எல்லாத்தையும் திரட்டி வச்சு ஒரு அம்பு விடுறாரு. அது சுவேதன் மேலே பாயிருது. சுவேதன் மேலே பாயுதுன்னு சுவேதனும் செத்து போகிறான், கீழே வந்து செத்து போகிறான். அன்னைக்கு மகாபாரத போருக்கு அன்னைக்கு சாயந்தரம் ஆயிடுறது. அன்னைக்கு சாயந்தரம் ஆனோடனே எல்லாம் முடிஞ்சு போகிறது. எல்லாரும் அவாவா கலைஞ்சு போயிடுறா, அவாவா இதுக்கு போயிடுறா. 6 மணி ஆகிடுது. சூரியன் மறைஞ்சோடனே அந்த பாஞ்சசெஞ்சு கிருஷ்ணன் ஊதுவார். கிருஷ்ணன் தான் ஊத சொல்லி அவரும் பீஷ்மர் சொல்லிருக்காரு. அடுத்து 2 சேராதி பேரும் ஒத்துருக்கா. கிருஷ்ணன் சங்கு ஊதும் போது தான் ஆரம்பிக்கணும், சங்கு ஊதும் போது தான் முடிக்கணும். அதனால தான் கிருஷ்ணனுடைய கிருஷ்ணன் வந்து சங்கு எடுத்து ஊதினார் தான் யுத்தம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி சாயந்தரம் சூரியன் மறையும் போது சங்கு எடுத்து ஊதினார்னா யுத்தம் நின்று போச்சுன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிங்க. எல்லாரும் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அவாவா திரும்பி போயிடணும். அவாவா புள்ள அப்பா கூட சண்டை போட்டுருப்பான். இவரோட சாபம் இது போற நிறுத்துறதுக்கு சங்கு எடுத்து கிருஷ்ணனோட சங்கு ஊதுற சத்தம் கேட்டுதுன்னா உடனே அவாவா கையில் வாழையெல்லாம் கீழே போட்டு அப்பா அம்மாவே எப்படி இருக்க என்ன இருக்க எல்லாம் விசாரிச்சுப்பான். அது மாதிரிலாம் இருந்திருக்கு அந்த காலத்தில். அதாவது கடமையை தனியாக, உறவுகள் மனம் இதெல்லாம் தனியாக பார்க்குறதுன்றதை வந்து கரெக்டாக பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி அப்போ இருந்திருக்கு. அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. கிருஷ்ணனுடைய இது அந்த சங்கு பாஞ்சு செஞ்சு எடுத்து ஊதுற உடனே தேர் நிறுத்திடுறா. எல்லாரும் ஸ்டாப் பண்ணிடுறா. ஸ்டாப் பண்ணிட்டு அவாவா போயிடுறா. அவாவா நாட்டு வீரர்கள்லாம் அங்கே உள்ள அவாவா கை கால இருந்து அங்ககீனமாயி அவள்லாம் இருப்பா இல்லையா, அவளையெல்லாம் கொண்டு போய் கூடாரத்தில் வச்சு அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து, கூடாரத்தில் அங்ககீனமானவா அடிபட்டவாளை வந்து யாரும் எதிர்க்கக்கூடாது. அதே மாதிரி இந்த படையில் வந்து என்னோட வீரர் உன்னோட வீரர் எல்லாம் பார்க்கக்கூடாது. எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், எல்லாருக்கும் வைத்தியம் பண்ணணும். வைத்தியத்தில் வந்து அந்த வித்தியாசமே பார்க்கக்கூடாது. அது அந்த காலத்துலேருந்து இருக்குது. அந்த காலத்தில் இப்போ கூட பார்த்தீங்கன்னா சண்டையில் ஜெயிச்சுட்டுவா அடிபட்டவா அனாதியை மாட்டிட்டுவாளை வந்து எதிரி நாட்டி வந்து கைதியாக தான் முடிச்சு வைப்பாளே ஒழிய அவளை கொல்ல மாட்டோம். பார்த்துருக்கீங்களா? இப்போ கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பாகிஸ்தானில் போய் நம்ம ஒருத்தன் மாட்டிட்டா பாருங்க, ஒரு பைலட் மாட்டிட்ட உடனே அவனை வந்து உடனேயே அப்போ இவன் இருந்தான் இம்ரான்கான்றது பீரியடில். மறுநாளே அவனை வந்து இந்தியா கிட்ட ஒப்படைச்சிருக்கோன்னு சொல்லிட்டான் இம்ரான்கான். இந்தியா கிட்ட ஒப்படைச்சிட்டா அவனுக்கு பரம்பீர் சக்கரா விருது வேற கொடுத்தா அவனுக்கு.
அவனை வந்து காப்பாற்றி அவனை எல்லாம் பண்ணி அவன் வந்து தெரியாமல் திக்கு தெரியாமல் போய் வந்துட்டான்றது தெரியுது. தெரிஞ்ச உடனே அவனை காப்பாற்றி அவனை கொண்டு போய் விட்டுறான். அதெல்லாம் வந்து இன்னைக்கு வழிமுறையில் இருக்கு. இந்த இந்த யுத்த வழிமுறைகள்லாம் எப்போ உருவானதுன்னா பாண்டவர் காலத்திலேயே வந்துருக்கு. அதுக்கு முன்னாடி இருந்தது, பாண்டவர் அதை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கான். அதுக்கு முன்னாடி இன்னி வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு வரேன். எதிரி நாட்டிலும் அடிபட்டு அவன் வந்து சரணாகதி அடிச்சிட்டானா, நம்ம கிட்ட வந்து சரண்டர் ஆகிட்டான்னா அவனை காப்பாற்றி விட்டுறணும். அவனை விடக்கூடாது, காப்பாற்றிடணும். காப்பாற்றி அவனை ஜெயிலில் வச்சிருப்பான். அதெல்லாம் பண்ணுவான். அவனை கொல்ல மாட்டான் கடைசி வரைக்கும். அப்புறம் கோர்ட்டெல்லாம் போட்டு கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்தி இவன் சதி பண்ணான் அப்படின்ற மாதிரி ஏதாவது சார்ஜஸ் இருந்தால் தான் கொல்லுவான். வெறும் சண்டையை போட்டான் நம்மக்கிட்ட, அதுக்காக இவங்க மாட்டின்ட்டான் இவனை கொண்டுட்டு வர்றது அந்த இதுவே இருக்காது. அந்த இடத்துலயே கொள்றதுன்றது கிடையாது. ஆஃப் த ரெக்கார்டு ஏதாவது பண்ணுறாலும் வருமோ, அதெல்லாம் வேற. ஆனால் ரெக்கார்டிக்கெல்லாம் அதை பண்ண மாட்டேன். அதை பண்ணினா தப்பு. அந்த மாதிரி பண்ணுறா. இது தர்மர் இந்த சண்டையை பார்த்த உடனே தர்மர் பயந்துடுறாரு. ஏன்டா அந்த சண்டையை ஆரம்பிச்சோன்னு ஆயிடுத்து அவருக்கு. முதல் நாள் சண்டையிலேயே தர்மருக்கு வந்து பாண்டவர்கள் கை வந்து இறங்கிடுறது, கௌரவர்கள் ஓங்கிடுறது இல்லையா. ஓங்கினோடனே தர்மர் வந்து அப்படியே கூறி போறாரு. என்னால் எவ்வளோ பெரிய யுத்தம் உருவாயிடுது, இது என்ன இந்த சண்டையில் வந்து ஜெயிக்கவும் முடியாது போல இருக்கு. பீஷ்மரை சமாளிக்கிறதுன்றதே பெரிய கஷ்டமா இருக்கு. பீஷ்மர் பூந்து விளையாடுறாரு, எல்லாரையும் அடிக்கிறார், யார் போனாலும் அடித்து தள்ளுறாரு. பீஷ்மருடைய சக்தி எவ்வளோ பெரிய சக்தி, இதெல்லாம் நம்ம நேராகவே பார்க்க, இதெல்லாம் நம்ம சரியாக கணிக்கலையா அப்படின்னு எல்லாம் ஒரு பயம் வந்துடுது. ஆக்சுவலாக தர்மர் வந்து நடுங்கிடுறார். எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம், எப்படி இந்த சண்டையெல்லாம் முடிக்க போகிறோம். அதுதான் எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுங்க, ஒரு சண்டை ஆரம்பிக்கும் போது அந்த சண்டையை எப்படி முடிக்கணுன்றதை பிளான் பண்ணிக்கணும். நாங்கள் ஆஃபீஸில் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணும்போது பார்த்தா அந்த ஸ்ட்ரைக்கை எத்தனை நாளில் முடிக்கணுன்றதை முதல்ல பிளான் பண்ணிட்டு தான் ஸ்ட்ரைக்கை ஆரம்பிப்போம். ஸ்ட்ரைக்கை ஆரம்பிக்கிற அன்றைக்கி லீடர்ஸ் வந்து அதை முடிவு பண்ணுவான். என்றைக்கு இதை முடிச்சிடணும், 2 நாள் 3 நாள் 3ஆவது நாள் 4th டே நிச்சயம் ஸ்ட்ரைக்கை முடிச்சிடணுன்ற அந்த ஐடியாவோடு தான் பண்ணுவான். 4th டே முடியலன்னா அது ஒன்று ஸ்ட்ரைக் பலவீனமாகும், இல்லாட்டா வன்முறை ஆகிடும். அதெல்லாம் தெரியும். அதெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் அந்த இந்த சண்டை எப்படி முடிக்க போகிறோன்னு தெரியலையேன்னு தர்மர் வந்து தயங்குறார். இந்த நம்ம என்னவோ நினச்சோம், ஆனால் இந்த சண்டை வந்து இப்போ ரொம்ப இதுவாக போகுது. பீஷ்மர்கிட்ட இவ்வளவு சக்தியெல்லாம் அவர் எதிர்பார்க்கல. இப்போ இதுவாகிடுறார். அப்போ கிருஷ்ணன் வர்றாங்க. கிருஷ்ணன் வந்து என்ன தர்மா வீக் ஆகிட்டேன்றார். இல்லை சண்டை எப்படி போகிறத, இந்த சண்டையில் எப்படி ஜெயிக்க முடியும், நம்ம ஜெயிக்கவே முடியாது போல இருக்க. ரொம்ப நாளா எல்லாருமே சண்டை போடுறா. இந்த மாதிரி பீஷ்மர் ஒத்தரையே நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது போல இருக்க. பீஷ்மருடைய எதிர்ப்பு வந்து ரொம்ப அசாதாரணமாக இருக்கு. எப்படி நம்ம இதெல்லாம் சமாளிக்க போகிறோம், எப்படி இந்த சண்டையை நம்ம முடிச்சு கொண்டு போக போகிறோம் அப்படின்னு ஒரு மாதிரி நடிக்கிட்டு, கிருஷ்ணா நான் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் எதிர்பார்க்கவே இல்லையே இது எல்லான்னு புலம்புறாரு, அழறார் தர்மர். அப்போ கிருஷ்ணன் வந்து தேத்துறாரு அவரை, அழாத, இதெல்லாம் வந்து சகஜம் சண்டையில். அந்த சண்டையை கண்டு பயந்தவாளை வந்து தேத்துறதுன்றதுக்கு அது சாதாரண விஷயம் இல்லை. அது ஒன்றும் அவ்வளோ ஈஸியாலாம் பண்ண முடியாது யாரும். சண்டையை கண்டு ஒருத்தர் பயப்படுறான்னா அவள் வந்து அந்த சண்டையை அவள் மனசில் அவள் எவ்வளோ பயந்துருப்பா. அவளை வந்து சாமர்த்தியமாக பண்ணுறாரு கிருஷ்ணன். அப்படிப்பட்ட தர்மரை அவளை வந்து தேத்துறதுன்றது எவ்வளோ பெரிய வேலை. அந்த வேலையை கிருஷ்ணன் பண்ணுறார். அவளை வந்து ஊக்கப்படுத்தி, நீ பயப்படாத, தைரியமா இரு, அதுக்குன்னே சிகண்டி பிறந்திருக்கான், சிகண்டியை வச்சு நம்ம எதாவது பண்ணலாம், இது ஒரு நாள் சண்டையை வச்சு நீ எடை போடாத, நாளைக்கெல்லாம் சண்டை எப்படி இருக்குன்றது தெரியாது நமக்கு, இந்த முதல் நாள் அப்படி தான் இருக்கும், அதுக்கெல்லாம் பயப்படாத, நம்ம சண்டையை ஆரம்பிச்சிடும், இந்த சண்டையை முடிவை நம்ம கொண்டு போக வேண்டியது நம்ம வேலை, நீ தான் இதுக்கு மெயின் தர்ம, உன்னை முன்னிட்டு தான் இந்த சண்டை நடக்கிறது, நீ வந்து இதில் தயங்கெல்லாம் கூடாது, அதனால் தைரியமாக சண்டை போடுதுன்னு தர்மரை வந்து அவர் ஊக்கப்படுத்துகிறார். நான் இருக்கேன், பார்த்துக்கலாம், கவலைப்படாத, நான்லாம் உன் பக்கத்தில் இல்லையா, நான் இருக்கேன், சாத்தியகி இருக்கான், அபிமன்யு இருக்கான், இன்னும் நம்ம வீரர்கள்லாம் இருக்கா, அர்ஜுனன் இருக்கான், பீமன் இருக்கான், அவெல்லாம் இப்போ அவளையெல்லாம் வச்சு நீ ஒன்றுமே பேசவே முடியாது, தைரியமாக இரு, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு கிருஷ்ணன் அவருக்கு வந்து தைரியம் மூட்டுறார். நாளைக்கு 2வது நாள் சண்டையை பார்ப்போம். தேங்க்யூ.